திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா. கருணை பொழு திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்த மாயழகம் பெருமை திறவோடு முறையுலத்தில் பொறுத்தே பெஞ்சகனால் மலர்த்தாழ்வு பிரியாத மனமும் அறிவினர்கள் அகலாத ஞான மேவடிவாம் பலர் துரசி சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவிது என்று முன்னிவிட்டு உரைப்பாகும் திருச்சிதம்பரம். நம்ம பார்வதீவதையே. ஹர ஹர மகாதேவா. இல்லாமல்ல சிவபரம்பொருள் திருவருள் துணை கொண்டு ஆதீன குருமுதலால் ஸ்ரீ நமசிவாமூர்த்தியுடைய பொன்னார் திருவிழாமடிய மனமனைவிகளாலே வணங்கி மகிழ்ந்து சேகலா சாமியுடைய திருக்குறளை போற்றி அவர்கள் அருளி செய்த பெரிய புராணத்திலே திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய திவ்யமான ஒரு வரலாறை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சேகலா சாமியுடைய திருவாக்கார பார்க்குறோம். அதில் அவர் நேற்று பல்லக்க அவர்கள் பரமேஸ்வரன் கொடுத்ததை கொண்டு கொடுக்குறாங்க. அவர் வாங்கி கொண்டு அதில் ஏறுறாரு. ஏறும் பொழுது அஞ்செழுத்த ஓதி அதில் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறாரு. மலைகள் முழங்கிச்சு, அடிகளெல்லாம் மகிழ்ச்சி ஒளி ஆரவாரம் செய்தார்கள். மேகங்களெல்லாம் இடிச்சு மழை பொழிஞ்சுது. அது ஒரு வர்ணனையாக செஞ்சாங்க. முழவு அதுவும் செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அடுத்த செய்யுள்ள வலையும் ஆர்த்தன வயர்களும் ஆர்த்தன வரையும் கிளையும் ஆர்த்தனதிலைஞரும் ஆர்த்தனர்களும் கலை கண் ஆர்த்தார் கருணையின் ஆர்கவின் முத்தின் விளையுமா கதிர் பெண்குடையார்த்தது மிசையே. அதுக்கு அடுத்தால என்னெல்லாம் நடந்தது. வலைன்னா சங்கு. வளைக்கை உடையவர் அம்மை வந்து வளைக்கை தேவாரங்களில் வரும். வளைக்கை வளைக்கை இல்லை, வளைக்கையும் கிடையாது, வளைக்கை. வளையும் ஆர்த்தன வளைன்னா சங்குகள் அங்கெல்லாம் ஒழித்தது. வயர்களும் ஆர்த்தன வயர்கள்னா ஊதுகும்பு வச்சு ஊதுறது பார்த்துருப்போம். பெருசனீனமாக வரும். அது ஒரு வயர்களும் ஆர்த்தன. மறையும் கிளையும் மற்ற மறை வேள்விகளெல்லாம் அங்கே மறையின் கிளையும் அப்படின்னா மறை வேள்விகளெல்லாம் அங்கே ஒழித்தன. உறவினர்கள் அடுத்தல கிளையும் ஆர்த்தன. கிளைனா உறவினர்கள். திளைஞரும் ஆர்த்தனர் கழுவும் அப்படி மகிழ்வு செய்தார்கள். உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணையினால கலைக்கண் ஆர்தார் கருணையின் ஆர்கவின் முத்தின் கருணையினாலே பிணைக்கப்பட்ட முத்து களிரிலிருந்து வீசக்கூடிய பெரும் கதிர்களோடு வெண்குடை மேலே கவிழ்க்கப்பட்டு அங்கே விளக்கம் பெற்றது. அதுக்கு அடுத்த பாட்டும் சேர்த்து பார்க்கணும். பல்கு வெண்கதிர் பத்திச்சேர் நித்தில சிவிகை பொல்கு நீற்றொழியுடன் பொலி புகழி காவலனார் வெள்வலை அலைத்தெழு மணித்திரை தரங்கம் மல்கு பால்கடல் வளர்மதி உதிர்த்து என வந்தாரு. பெருகக்கூடிய வெண்கதிர்களோடு ஒழுங்குடைய முத்து சிவிகையின் மீது அற்புதமா விபூதியை அணிந்து கொண்டு திருநீற்று ஒளியோடு விளக்கக்கூடிய சீர்காழி பிள்ளை தலைவனார் அங்கே தங்கக்கூடிய வெண்மையான சங்குகளையெல்லாம் வாரி எழுகின்ற அழகிய வரிசையான அலைகளெல்லாம் நிறைந்த பார்க்கடல்ல வளரக்கூடிய திங்கள் தோன்றினார் போல அங்கே எழுந்தருளி வந்தார். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பார்க்கடல் முத்து சிவியையும் அதன் திங்கள் அதன் மீது இயங்கி வரும் பிள்ளையாரும் அங்கே ஊமையா வந்துச்சு. அது நல்லா தெரியும். அதனால்தான் பான்மதி உபரி என்றால் என மக பயந்த போது அப்படிங்கிறது புராணத்தில் வரும். ஏன்னா ஏற்கனவே ஆசிரியர் இதை சொல்லிட்டார். அதனால பார்க்கடல் முத்து சிவிக்கும் அதன் இயங்கி வரக்கூடிய பிள்ளையாரும் உண்மையாக வந்துச்சு. நீடு தொண்டர்கள் மறையவர் எனையோர் நெருங்கி மாடு கொண்டழு மகிழ்ச்சியின் மலர்கை மேல் குவித்தே ஆடுகின்றனர் அயர்ந்தனர் அளவில் ஆனந்தம் கூடுகின்ற கண்பொழி புனல் வெள்ளத்தில் குளித்தாரு.
நீடு தொண்டர்கள் மறையவர்கள் ஏனையோரெல்லாம் நெருங்கி நிறைந்த தொண்டர்களும் நீடு தொண்டர்களும் அந்தணர்களும் ஏற்கனவே சுவாமி கூடவே நிறைய வந்திருந்தாங்க. ஏற்கனவே இங்குள்ள தொண்டர்களும் அந்த ஊர் அடியவர்களும் சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நீடு தொண்டர்கள் அப்படின்னா அந்தணர்களும் மற்றவர்களெல்லாம் நெருங்கி வந்து தங்களது உள்ளத்திலே மீதூர்ந்து எழுகின்ற மகிழ்ச்சியினாலே மலர்களை எல்லாம் மேலே எரிந்து குவித்து தன் பயம் இழந்த நிலையிலே அவர்களெல்லாம் ஆடினார்கள். அதாவது என்ன சொல்லுவோம், அதுக்கு லோக்கல் லாங்குவேஜில் தன் பயம் இழந்து அப்படின்னு நான் சுய ஆமாம், அது நீ சம்ஸ்கிருதம் தெரியல, லோக்கல் லாங்குவேஜ் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தன்னை மறந்து அவர்கள் ஆடுகின்றார்கள் பாடுகின்றார் அப்படி சொல்லுவாங்க. அப்படி தன்னை பயந்த அந்த இழந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார். ஏன்னா தன்வசம் இழந்து போச்சு எல்லாமே அந்த அடியார் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கனால. அதனால் அளவற்ற மகிழ்ச்சி பொருந்திய கண்களில் நின்றும் பொழியக்கூடிய கண்ணீர்களும் அங்கே அந்த கண்ணீரில் அந்த கண்ணீரின் வெள்ளத்திலே அவர்கள் எல்லாம் மூழ்கினார்கள் அப்படின்னு சொல்றார். ஆடுகின்றனர் அயர்ந்தனர் அளவில் ஆனந்தம் கூடுகின்ற கண் பொழி புனல் வெள்ளத்திலே எல்லோரும் என்ன பண்ணாங்க, குளித்தார். குளித்தல்னா கரையில் நின்று குளித்தல்னு பேர். உள்ளே போய் குளிச்சா அது குளித்தல்னு பேர் கிடையாது, அது வேற பேர். அது நீராடுதல். சரியா? நீராடுதல் வேற, குளித்தல் என்பது வேற. செய்ய பொன்முனை வெண்டர தரள அத்தனி சிறக்க சைவ மாமரை தலைவர் பால் பொருந்து இனிக்காலம் வையம் ஏழுடன் மறைகளும் நிறைதவத்தோறும் உய்ய ஞான சம்பந்தன் வந்தான் என்று ஊத சிவந்த பொன்னாலாகிய செய்ய பொன் புனை வெந்தர அப்படின்னு சிவந்த பொன்னாலாகிய வெண்முத்துக்களோடு அழகு சிறக்குமாறு உள்ளதும் சைவத்திற்கு நான் மறைக்கும் தலைவரான சிவபெருமானிடத்தில். ஏன்னா நான்மருடைய தலைவர் யாரு? பரமேஸ்வரன். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. தேவாரத்துக்கு தலைவர் யாரு? அப்படிலாம் கிடையாது. தேவாரத்தை யார் பண்ணாங்களோ அவங்க தான் தலைவர். அதுதான் உண்மை. பாட்டுடைய தலைவன்றது வந்து சுவாமி. பாட்டுடைய தலைவன் பாட்டுக்குடைய தலைவன் சிவபெருமான். ஏற்றி வராது. ஏற்றியவர் வந்து சிவபெருமான் கிடையாது. அருள் வந்து தங்கி தான் அவர்கள் பண்ணினாலும் கூட யார் வாயிலிருந்து வந்துச்சு? சைவ திருமறைகள் என்பது தலைவர், அவரே ஏற்றினா அவங்க தான் தலைவர். பாட்டுள்ள உள்பொருள் பரமேஸ்வரன் நோக்கி துதித்து நிற்கும், அவ்வளோதான். ஆனால் அது எல்லாம் ஆனந்த பிதற்றல்கள், அவ்வளோதான். திருமறைகள் எல்லாம் வந்து ஆனந்த பிதற்றல். என்ன அங்கே முக்தி அணியக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமலே அதை வாசிக்கிறது, தன் வயம் இழந்து தான் அதெல்லாம் படிக்கிறது, அது வேறு. ஆனால் இங்கே சைவ மாமறை தலைவர் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய விஷயம். சைவன் என்று சொன்னால் பரமேஸ்வரன் தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. சரிதான்? அப்போ 4 மறைகளும் சைவத்தை மட்டும்தான் ஓதுது, சைவத்தை மட்டும்தான் சொல்லுதுங்கிறத நாம் சேக்கலார் சாமியோட திருவாயால் நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். சரிதா? அதனால் அந்த தனித்தமிழ்வாதிகளுக்கு ஒரு அடி. தனித்தமிழ்வாதி சரிதா? தனித்தமிழ்வாதியாக இருக்கும். சரிதான்? சைவ மாமறை தலைவர்வால் பொருந்து இனிது எக்காலம். எக்காலம்ங்கிறது ஒரு கொம்பு மாதிரி. ஆமாம், ஒப்பில்லாததுமான எக்காலம் என்கின்ற ஒரு வாத்தியம். அது சிவபெருமானிடத்திலிருந்து பெற்று வச்சுருக்காங்க அந்த ஊதுறது. சரிதா? ஏன்னா அவர் சாமி கொடுத்தது தானே அது எக்காலமாக. இப்போ தானே கொடுத்து அனுப்புனார். அந்த சின்னம் அதுக்கு பேர் எக்கால சின்னம். உலகம் எழும் 4 மறைகளும் நிறைந்த தவத்தை உடையவர்களும் உய்யுமாறு இந்த பிள்ளையார் நாயனார் வந்தார், அதனால் திருஞான சம்பந்தன் வந்தான் என்று ஊதுகின்றதாம் அந்த எக்காலமெல்லாம் அவங்க தெரிஞ்சு. செய்ய பொன்புனை வெண்தரளத்து அணிசிறக்கும் அந்த அக்காலம். சைவ மாமரை தலைவர் பால் பெரும் காலம். அப்போ சைவ மாமரைக்கு தலைவர் யார்? அப்போ சைவ மாமரைன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா மறைன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். சைவ மாமரை. அப்போ
அப்போ வேதம் முழுமையாகவே இறைவனை மட்டுமே துதித்து நிற்கிறது அப்படிங்கிறது வைஷ்ணவனுக்கு ஒரு அடி. ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, இல்லை வேதங்கள் வந்து நாராயணனை தான் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல இல்லை. அது சேக்கலாசாமியுடைய திருவாக்கள் நம்ம வந்து. அதனால் இனி தனிக்காலம் அப்படின்னு, அதாவது தலைவர்பால் பெற்ற காலம் தனிக்காலம் என்பது தனித்தனியாக கூட்டிக்கணும் அந்த பாட்டில். அப்போ தான் அது பொருந்தும் உங்களுக்கு. பாட்டில் வந்து தனித்தனியாக காலம், தனிக்காலம், அது தலைவர்பால் பெருங்காலம், ரெண்டும் தனித்தனி. ஏன்னா ஏற்கனவே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏனைய காலங்களெல்லாம் வெறும் உலகில் பற்றி நிகழ்ச்சியை ஊதுவோம். ஆனால் இந்த எக்காலம் வந்து ஊதுனா பரமேஸ்வரனை நோக்கியே ஊது. இதுவும் ஞானசம்பந்தரை பற்றியும் அவருக்கு அருளிய இறைவனை பற்றியுமா உள்ள செய்திகளை மட்டுமே கூறுவதாக இருக்கிறதுனால அப்படி தனிச்சின்னம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் சொன்னார். இல்லையா? அதனால் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அது ஒரு தொண்டா ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் என்ன, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தின் போது அதை ஊதி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, மகிழ்ச்சி அடைய வச்சாங்க. இப்போ அதை அப்படியே பிஸ்னஸாக மாற்றியாச்சு. எங்கே வேணாலும் கூப்பிடுங்க, நாங்கள் வந்து ஊதுறோம், பணம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. சரி, திருஞான சம்பந்தர் வந்தான் என்று அது ஊதுகின்ற அந்த எக்காலத்தில் கற்று சுற்று மாமரை சுருதி என்பொருகொழி நடுவே தெற்றினார் உரமெரித்தவர் தருதிருச்சன்னம் முற்றுமானவன் ஞானமே முளை சுரந்து ஊட்ட பெற்ற பாலராபாயன் வந்தான் என விடிக்க. அங்கே இன்னும் ஊதுது. என்ன, எந்த மாதிரி ஊதுது அப்படிங்கிறார். சூழ்ந்து ஒழிக்கக்கூடிய பெருமறைகளுடைய சுருதிகள். சுருதி என்று சொன்னால் அது வேத வாக்கியம் தான். சுருதி ஸ்மிருதி ஒரு சொல்லுங்கள். சரிங்களா? அந்த பெரு முழக்கத்தினுடைய வேதங்கள் ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த முழக்கத்தின் இடையே பகைவர்களுடைய முப்பரம் தெற்றினர் புறமெரித்தவர் திருச்சின்னார். தெற்றினார்னா பகைவர்னர். பகைவர்களுடைய முப்புறங்களையும் எரித்த அந்த இறைவர் பரமேஸ்வரன் அழித்து அருளிய திருச்சின்னம் அது. அதனால் ஞானமே வடிவாய முற்றுமானவன் ஞானமே முளை சுரந்து ஊட்டனர். அப்படி ஞானமே வடிவாகிய அம்மையார் தனது திருஞான முளை சுரந்து ஞான அமுது ஊட்ட பெற்ற அந்த பாலராவாயன் வந்தான் என மறுபடியும் அது ஊதுகின்றது அப்படின்னு சொல்றார். புணர்ந்தமை தவ குலா தொடும் போது வார் முன்னே இணைந்த நித்திலம் திலங்கணிகொளி நலங்கிழதாரை அணைந்த மாமரை முதல் கலையகிலமும் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விரகன் வந்தான் என ஊத. சூழவரும் மெய்த்தவத்துடன் குழுவிடம் செல்கின்றார் அவர். முன்பு இணைந்த முத்துக்களின் வழங்கக்கூடிய ஒளி பொறுமை சூழ்ந்து கிளர்வதற்கு இடம் தாரை சின்னம். தாரைன்னு ஒரு வகையான சின்னம் இருக்கு. அந்த தாரை பெருமறைகளையும் அவற்றிலே வழித்தாய் வரக்கூடிய எல்லா கலைகளையும் ஓதாமல் உணர்ந்த முத்தமிழ் விரகன் வந்தான். அப்படியே ஓதாமல் எப்படியா உணர முடியும்? நிச்சயமாக அது வாய்ப்பே இல்லையே. அதில் அம்மை வந்து திருமுனை மால் கொடுத்துட்டாங்க, அதனால் எல்லாத்தையும் ஓதாமல் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னா அப்படி இல்லை. இவர் பல்காலமும் ஞான கலைகளை ஓதி உணர்ந்தவராதலினால் இந்த ஜென்மம் எடுக்கும் பொழுது அந்த ஜென்மத்தில் உள்ளது பொதுவாக மறக்கடிக்கப்படும், வந்து சேராது. ஞான அமுது ஊட்டும் பொழுது எல்லா ஜென்மங்களுடைய யாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா? இதுதான் காரணம். அதனால் அவருக்கு என்ன ஓதாமல் உணர்ந்தாருன்னா இந்த ஜென்மத்தில் ஓதாமல் உணர்ந்துட்டார். ஏற்கனவே உள்ள ஜென்மங்கள் படித்ததெல்லாம் உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும். தப்பாக இருக்க அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்போ ஓதாது உணர்ந்தாங்க, அப்போ சாமி வந்து நமக்கு நேரடியாக கொடுத்துடலாம் அப்படின்னா எதுக்கப்புறம் அந்த பிறகுகளெல்லாம் மட்டும் எல்லாரையும் இம்சப்படுத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா? தப்பாக இருக்கும். அதனால் உணர்ந்த அகிலமும் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விரகன் வந்தான் என்று ஊத அந்த காலம் ஊது. தெருளும் மெய்க்கலை விளங்கவும் பாருளோ சிந்தை இருளும் நீங்கவும் எழுது சொல் மறை அழிப்பவர் தாம் பொருளும் ஞானமும் போகமும் போற்றியன்
என்பாருக்கு அருளும் அங்கனர் திருவரத்துறையை வந்து அணைந்தாரு. தெருளும் மைக்கலை விளங்கவும் பாருளோர் சிந்தை இருளும் நீங்கவும். தெளிவை தரக்கூடிய தெருளும் மைக்கலை தெளிவை தரக்கூடிய உண்மை கலைகள் விளங்கும்படியாக. அதோடு உலகத்தில் உள்ளவருடைய சிந்தையில் வந்து ஒரு இருள் தங்கியிருக்கு. என்ன தங்கியிருக்கு? அறியாமை என்கின்ற பாசம் தங்கியிருக்கின்றது. அந்த இருள் நீங்கும்படியாக ரெண்டு சொல்றார். தெருளும் மெய்க்கலை விளங்கவும் பார்வோர் சிந்தை இருள் நீங்க ஒன்று. இப்போ நல்லா தெரியணும், தேவாரங்களை படித்தா என்ன கிடைக்கும்? அகத்து இருள் நீங்கும். இதை நான் சொல்லலை, இல்லை திருமறை படித்தா நேரம் முக்தி. முக்தி தான். ஆனால் எப்போ முக்தி கிடைக்கும்? அது சாமியில் கொடுக்கணும். திருமறை ஓதனா மட்டும் கிடைக்காது, சத்தியமாக கிடைக்காது. அப்படின்னு நான் சொல்லலை, தேகவாசம்னு சொல்லுவான். சரிதா? அதனால மெய்க்கலை விளக்கும் பார்லோர் சிந்தை இருள் நீங்கும் அப்படின்னு சொன்னால் அது என்னங்க? பார்லோர் சிந்தை இருள் நீங்குது, அவ்வளோதான். அப்போ இருள் நீங்கினோடனே சாமி யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் சாமி அனுகிரகம் பண்ண ஆரம்பிப்பார். இல்லை திருமறை படிச்சே நான் முக்தி பெற்றுவேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. வேணா ஒரு தூண்டுகோலாக வேணா திருமறை இருக்கலாம் மொழிய. அவங்க படித்த மாதிரி நீ படிக்கலையே. அவங்க ஆல்ரெடி அவங்க முக்தி பெற்றாங்க படிக்கிறாங்க. நீ அப்போ முக்தி ஆனவரும் படிக்கணும். இருளும் நீங்கும் எழுது சொன்ன மறை அளிப்பவர் தாம். அதோடு இந்த உலகத்தில் உள்ளவருடைய சிந்தையில் இருள் நீங்கும்படியாக சொல்லியாச்சு. எழுதும் சொல்மறை அளிப்பவராக இருக்கக்கூடிய அவனுடைய பிள்ளை. அப்போ எழுதா கிளவி என்பது வேதம். இது எழுதக்கூடிய கிளவி, அப்போ வேதத்துக்கு சமம் தான். அதில் ஒன்று மாற்றம் கிடையாது. கொடுக்குறாரு மறை அளிப்பவர் தான் பொருள் ஞானமும். அப்படி எழுதும் சொல்மறை அளிப்பவராக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் போற்றி என்று போற்றி என்பாருக்கு அருளும், போற்றி என்று வழிபடுவாருக்கு பொருளையும் ஞானத்தையும் இன்பத்தையும் அளிக்கக்கூடிய சிவபெருமான். கொடுக்கறது யாரு? ஞானமும் போகமும் பொருளும். போற்றி என்பாருக்கு அருளும் அங்கனர் திரு அறத்துறை வந்தாங்க. அவன் பரமேஸ்வரன் தான் அங்கேயும் வழி கொடுத்தாகணும். அப்பேற்பட்ட சிவபெருமானோட இருக்கக்கூடிய இடம் எது? திரு அறத்துறை. அங்கே வந்து சேர்ந்தார்கள். வந்து கோபர மணி நடுவாயில் செய்தாக சந்த நித்தில சிவிகை நின்று இழிந்து தாண்டெழுந்து சிந்தை ஆர்வம் மகிழ்ச்சியும் பொங்கி முன் செல்ல அந்தி நான்மதி அணிந்தவர் கோயிலுள் அடைந்தாரு. அந்த திருப்பதிக்கு அணுக வந்தருடைய பக்கத்தில் வந்து சேர்ந்தார் நாயனார். கோபுரவாசல் எங்கே கோபுரவாசலில் பார்க்குறாரோ அங்கேயே எழுதியார். கோபுரவாசல் பார்த்த உடனே என்ன செய்யணும்? நமஸ்காரம். இறங்கிட்டார். அவர் பல்லக்க இருந்து இழிந்தார் அப்படின்னா அது மேலே செல்லக்கூடாது. அதாவது இதில் வரக்கூடாது, சிவிகையில் வரக்கூடாது. அதான் வாகனத்தில் வரக்கூடாது. இன்றைக்கி வாகனம் கோயிலுக்குள்ளேயே விட்டால் கருவறைகளே போய் நிற்கும் இல்லையா? நல்ல முன்னேறிட்டோம் நம்மெல்லாம். முத்து சிவிகையிலிருந்து அவர் கீழே இறங்கி அங்கேயே நிலத்தில் வீழ்ந்து பருவடியாக விளங்கக்கூடிய அந்த லிங்க திரும்பி பருவடி வீழ்ந்தார். அதனால் அற்புதமான ஒரு வாக்கியம். அதாவது அது கோபுரம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? சந்த நித்தல சிவிகை நின்றெழுந்து தாழ்ந்தெழுந்து சிந்தை ஆர்வம் மகிழ்ச்சி முன் செல்ல அந்தி நான்மலர் அடைந்தவர். இப்போ தூளலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுரத்தை வணங்கி அதுக்கப்புறம் உள்ளத்திலே எழுந்த ஆசையும் மகிழ்ச்சியும் மேலும் மேலும் பொங்கி நமக்கு முன் செல்ல மாலை காலத்திலே தோன்றக்கூடிய பிரசுந்தரனை சூடி இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் திரு அறத்துறை இறைவன் திருக்கோயில் உள்ளே சென்றார். மண்ணு கோயிலை வலம் கொண்டு திருமுன்பு வந்து சென்னியில் கரங்குவித்து வீண்டு அன்போடு திளைப்பார் என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்து அருளும் பொன்னடித்தல தாமரை போற்றி என்று எழுந்தார். நாமெல்லாம் என்ன நினைக்கிறதுனே தெரியல. நம்ம அவ்வளோ பெரிய ஆளா என்ன ஒன்றும் இல்லைங்கிறது அந்த வரலாறு படிக்கும்போது தான் தெரியும் இல்லையா?
நிலை பெற்ற இருக்கக்கூடிய அந்த கோயிலை வளமாக வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்குள்ளே நேராக உள்ள போய் கற்பகிரகத்தில் போய் என்ன சாமி எந்தீங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடாது, எழுப்பிட்டு ஓட விடக்கூடாது. முறையாக முதல்ல பிரகாரம் வளம் வந்து தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறத எங்கள் இவர் செஞ்சுக்காங்க. நிலை பெற்ற அந்த கோயிலை வளமாக வந்து திருமுன்பு வணங்கி மறுபடியும் தலைமையில் இரு கைகளையும் குவித்து நிலையிலே அங்கே நிலத்திலே கொடிமரத்து பக்கத்தில் விழுந்து அன்பில் திளைப்பவராய் என்னையும் ஒரு பொருளாக கொண்டு இந்த அருளை செய்திருக்கிறேன்னு சொல்லி வணங்குகிறார். நாய் சிவிகை ஏற்றுவித்து அத்தனனுக்கு அருளியவார் யாரு வருவார் அச்சோவே. நாய் சிவிகை தன்னை நாயாக பாவனை பண்ணார் மாணிக்கவார். ஒவ்வொருத்தரும் இப்படி நாயும் பேயும் சொல்லிட்டே போயிட்டாங்க. அதனால ஒரு புலவர் என்ன பண்ணாரு, அருளாளர்கள் எல்லோரும் நாய் பேய் என்று அழைத்தமையால் என்னை கோபேறு கழுதை என்றே கூறினமே அப்படிங்கிறார். நான் அது கூட லாய்க்கல. ஏன்னா கோபேறு கழுதை ஒன்று குதிரையாக இருக்கணும், இல்லைன்னா கழுதையாக இருக்கணும். குதிரை இருந்தால் ஆளை சமக்கும், பொதினா கழுதைனா பொதி சமக்கும். நான் ரெண்டு கேட்டான், அது கூட முடியல என்னாலன்னு சொல்லி நம்முடைய அந்த புலவர் சொல்லுவார். புலவர் அருளாளர் கிடையாது, அதெல்லாம் புலவர்னு. அதெல்லாம் அருளாளர்களெல்லாம் எவ்வளவு தன்னை வந்து தாழ்த்திங்கிறதே இல்லை, பரமேஸ்வரனுடைய பெருங்கருணை நம்ம எந்த நிலையில் இருக்கோங்கிறத காமிக்குதாலும். அப்போ இவரை காமிக்கிறதுனாலே அவருடைய பெருங்கருணை நமக்கு தெரியும். சரிதா? திருவாசகத்தில் அற்புத பதிகம் அதிசய பதிகம்னு ரெண்டு வரும். அற்புத பத்து அதிசய பதிகம் ரெண்டுலேயுமே சுவாமியை அந்த இந்த உணர்வெல்லாம் அங்கே வைப்பார். திருவாசகத்தை பாருங்க. இங்கே கைகளை குவித்து நிலத்தின் மீது வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை இனி அந்த கருணை இருக்க ஒரு அற்புதமான ஒரு கருணை. அந்த கருணை என்னையும் ஒரு பொருளாக கொண்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. குழந்தைக்கு என்ன வயசு இருக்க போகுதுன்னே தெரியல, ஆனாலும் எவ்வளவு அற்புதம் இல்லையா. பொன்னடி தாமரைகளுக்கு என்றும் நான் நினைச்சிறேன் வணங்கிறேன்னு சொல்லி வணங்கி, அதாவது உன்னுடைய திருவடியை விடவே மாட்டேங்கிறது அது அர்த்தம். அது வேற ஒன்றும் இல்லை. புரிந்தருளும் பொன்னடி தல தாமரை போற்றி என்று எழுந்தார். என்னையும் ஒன்று திருவடி தவிர வேற எதுவும் தொக மாட்டாங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? கடப்பாடு உடைய சூடினார் கரகமலங்கள் சொரிந்து இலி கண்ணீர் ஆடினார் திருமேனியில் அறத்துறை விரும்பி நீடினார் திரு அருள் பெருங்கருணையே நிகழப் பாடினார் திருப்பதிகம் ஏழிசையோடும் பகில. அந்த கை மலர்களை சின்ன கையில் குழந்தைகள் அவ்வளோ சார் தலைமையில் சூடிக்கொண்டார். பெருகி வழிகின்ற அந்த அன்பு பெருக்கினால வரக்கூடிய அந்த கண்ணீர்களை கண்ணீர் ஒழுக்கால திருமேனி நனையும்படியாக எழுதாரு. எப்பப்பப்பா சிவ சிவா நினச்சி பார்க்கவே முடியல. அது ஆனந்த கண்ணீர். கண்ணீர் ஒழுக்கால் திருமேனியை நனைய ஆடி திரு அறத்துறையை விரும்பி இருக்கக்கூடிய தொன்று தொற்று வீட்டில் இருந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் என்ன முதல்ல சொல்லிட்டார் இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய பல யுகங்களாக இருப்பார் போல இருக்கு. அதனால அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய கருணையை நினைத்து என்ன பண்ணார், ஏழிசை பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை அங்கே பாடியிருக்காங்க. நாம் செய்த ரொம்ப தாவம் அது கிடைக்கும். இசை விளங்கிட இயல்பினில் பாடி நின்று ஏத்தி மிசை விளங்கு நீர் வேணியார் அருளினால் மீண்டு திசை விளங்கிட திருவருள் பெற்றவர் சில நாள் அசைவில் தீர் தொண்டர் தம்முடன் அப்பதி அமர்ந்தார். ஏழிசை பொருந்த முடியுமா இருக்கக்கூடிய அந்த திருப்பதிகத்தை பாடி முடித்த பிற்பாடு அந்த ஏழிசையும் பொருந்துமாறு அந்த திருவருள் கருணையை திருப்பதிகத்தாலே போற்றியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் இல்லை. ஏன்னா அவருடைய கருணையை அந்த பாட்டில் வச்சிருக்கிறதா அந்த பாட்டில் சொல்கிறாரு. ஏன்னா இசை விளங்கிட இயல்பினில் பாடி நின்று ஏற்றின்ட்டார். இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பூரா அந்த பாட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. நம்ம பண்ண புண்ணியத்தை பாரு, அது கிடைக்காம போயிடுச்சுங்கிற வருத்தமாக தான் இருக்குது. சரி, அந்த கருணையை அந்த திருப்பதிகத்திலே போற்றி பாடி அதை பிற்பாடு அதை நிறைவாக்கி அதுக்கப்புறம் அங்கே வழிபாடு செய்து மேலே கங்கை நீர் விளங்குவதற்கு இடமாக இருக்கக்கூடிய அந்த சடையுடைய சிவபெருமான் அவருடைய திருவருளை பெற்று
அங்கிருந்து மீண்டும் எழுந்தருளி எந்த திசையில் உள்ளவர்களும் என்ன பண்ணாங்க, சிவஞானம் பெற்று உய்யும்படியாக திருவருள் பெற்றவராக இருக்கக்கூடிய அவர் யாரை பார்த்தாலும் அவருக்கும் சிவஞானம் கிடைச்சிடும். அவர் தரிசனம் பண்ணாலே போதும். அப்பேற்பட்ட நாயனார் தன் நிலையில் தாளாத சிறப்புடைய தொண்டர்களோடு, நம்ம தொண்டர்கள் எப்படின்னா, நம்ம தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க, ஆனால் இவரிடத்தில் உள்ள தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க, தன்னுடைய நிலையிலே சிறிதும் தாளாத சிறப்புடைய தொண்டர்களோடு சில நாள் தங்கியிருந்தாங்க அந்த திருப்பதியில். இதில் திரு அறத்துறை மேய அறத்துறையில் தங்கியிருந்தாங்க. விரும்பி அங்கே எழுந்தருளி இருந்தார். அப்படி தேவர் தம்பிரான் திரு அறத்துறையினில் இறஞ்சி மேவு நாட்களில் விமலனார் நெல்வெண்ணை முதலா தாவில் அன்பர்கள் தம்முடன் தொழுது பின் சண்பை காவலார் அருள் பெற்று உடன் கலந்து மீண்டு அணைந்தார். தேவருக்கு தேவர், தேவதேவன், தேவாதி தேவன், தேவதேவன். அப்போ தேவருக்கு தலைவராகக்கூடிய அந்த சிவபெருமானை திரு அறத்துறையிலே இருந்து வணங்கி இறைஞ்சி மேவும் நாட்களில், இப்படி இருக்கக்கூடிய நாளில் அங்கிருந்து வழிபாடு செய்யக்கூடிய நாளில் சிவபெருமான் திரு நெல்வெண்ணெய் முதலாக இருக்கக்கூடிய திருப்பதிகங்களை எல்லாம் குற்றம் அற அன்பர்களோடு தொழுது, அதாவது திரு நெல்வெண்ணெய், வெண்ணெய் நல்லூர் வேறு போல இருக்குது, இது திரு நெல்வெண்ணெய் அப்படிங்கிறார். அந்த பதிகமும் நமக்கு கிடைக்கல, கவலைப்பட வேண்டாம். அதையும் படிக்கணுமோ அப்படின்னு நினைக்கலாம் வேண்டாம், அந்த பதிகம் கிடைக்காது. அங்கிருந்து நாட்களில் சிவபெருமான் திருவெண்ணெய் முறை திருப்பதிகங்களெல்லாம், திருவெண்ணெய் என்கின்ற அந்த முறை திருப்பதிகங்களெல்லாம், திருப்பதிகளை அவர் வணங்கும் பொருட்டு அன்பர்களோடு தொழுது பின் சீர்காழி தலைவராக இருக்கக்கூடிய பிள்ளையார் இறைவனுடைய திருவிழை பெற்று உடன் கலந்து அருளை மீண்டும் திருத்தரவைக்கு வந்தார். அதனால் அங்கேயும் ஒரு பதிகம் படிச்சிருக்காங்க, பரவாயில்ல. ரெண்டு பதிகம் படிச்சிருக்காங்கன்னு தெரியுது, சரிங்களா? திருப்பதிகளை வழங்கியிருக்காங்க. பின் குற்றம் மற அன்பர்களோடு தொழுது பின் வெள்ளை வெண்ணு முதலாய தாவில் அன்பர்கள் தம்முடன் தொழுது பின் சந்தை காவலராக பெற்று கொண்டார். இப்போ அந்த பதியம் கிடைக்கல, அவ்வளோதான். விலங்கு வேணுபுறத்தும் புறத்திருத்தோணி வீட்டிருந்த கலங்கொள் கண்டர் தன் காதலி யாருடன் கூட உளம்பொல புகுந்து உணர்வினில் வெளிப்பட உருகி வளங்கொள் புனல் புகழிமேல் செல மனம் வைத்தாரு. பிள்ளையார் வணங்கி வரக்கூடிய எப்போதும் இருக்கக்கூடிய வேணுபுரம் சீர்காழியில் திருத்தோணிபுர கோயிலில் இருக்கக்கூடிய வீட்டில் வரக்கூடிய நீலகண்டராக இருக்கக்கூடிய அந்த இறைவர் தமது அம்மை பேரு திருநிலை நாயகின் பேரு, அந்த அம்மை துணைவியாரோடு இருக்கக்கூடிய தமது உள்ளத்தில் அவருக்கு மறுபடியும் தோண ஆரம்பிச்சுட்டு தன் உள்ளத்தை இடம் கொள்ள நிறை உள் புகுந்து உணர்விலே அது வெளிப்பட கண்டு பார்த்தார், உள்ளம் முருகிறார். இல்லை, நம்ம என்னதான் இருந்தாலும் பிறந்த ஊரை நினச்சா நம்ம ஒரு உருக்கம் வருது இல்லையா? அதில் முதல்ல அனுகிரகம் பண்ண ஒரு இடம், அதனால் அவர் உள்ளம் உருக ஆரம்பிச்சது. அதனால் என்ன பண்ணார், சரி நாமும் சீர்காழிக்கு ஆமாம் போய் சுவாமி போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்துருச்சு. அதனால் வளங்கொள் பூம்புணல் புகழிமேல் செல மனம் வைத்தார். அன்னலார் திருவரத்துறை அடிகளை வணங்கி நன்னு பேரருளால் விடை கொண்டு போய் நடம் கொண்டு உன்னி உறைந்த பூங்கடலினை உச்சி மேல் கொண்டே வெண்ணிலா மலர் நித்தில சிவிகை மேல் கொண்டாரு. பெருமையுடைய இந்த திரு அறத்துறை நாதரை தரிசனம் பண்ணி கொண்டு உத்தரவு வாங்கிக்கிட்டு அவரது பெரும் திருவருளால விடை பெற்று கொண்டு, அவர் திருவருளாங்க சுரந்திருக்கு, அவன் பேசியிருக்காரு சுவாமி இல்லையா, பேசி விடை பெற்று கொண்டு உள்ளத்திலே ஆனந்த கூத்து இயற்றி ஆட்கொண்டதிலேயே வரக்கூடிய அந்த அழகிய திருவடிகளை தமது தலை மீது கொண்ட வண்ணம். ஏன்னா அதுதான் அடிமைத்தரத்தினுடைய பண்பாடு, சரிங்களா? திருவடி. இப்போ நாம் குருநாதர் ஆதீனத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லா குருநாதருக்கும் மேலே சிவலிங்க மாதிரி வச்சுருந்தா கூட மேலே திருவடி தான் வச்சுருப்போம். திருவடி ஏன்னா
தாழ் தலை, அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திருவடி தான். ஏன் திருவள்ளில் போய் வணங்குறாங்கன்னா அது தனக்கு அடிமைத்தனது கொடுக்கறதுக்காக. அப்படி தலைமையில் கொண்ட அந்த வண்ணம் வெண்மையான நிலவு ஒளி வீசக்கூடிய உச்சி மேல் கொண்டே தாம் பூங்கடலின் உச்சி மேல் கொண்டே வெண்ணிலா மலர் நித்தில சிவிகை மேல் கொண்டார். வெண்ணிலா நிலவு போல வீசக்கூடிய முத்து, அந்த முத்து சிவிகை மேல் இவர் என்ன செய்றாரு, ஏறி எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லலாம். சிவிகை முத்தினில் பெருகொளி திசையெல்லாம் விளங்க கவிகை வெண் மதி குளிரொளி கதிர் செய்வான் கலப்ப குவிகை மேற்கொண்டு மறையவர் குணலையிட்டாள் குணலையிட்டு ஆடப்புவி கைமாறிற்று இன்றி போற்ற வந்து அருளினாரு போந்தாரு. முத்து சிவிகையின் மேலே முத்து பொதிக்கப்பட்ட காரணத்தினாலே அது ஒரு அந்த ஒளி என்ன செய்து எல்லா இடமும் பிரகாசித்து விளங்குது. என்ன பட்டு பிரகாசிக்கும். மேலே கவித்த முத்து கொடை, அதுவும் வெண்மையான மதி போன்று வரக்கூடிய வட்ட வடிவமாக ஒரு ஒளி அதுவும் கிடைக்குது. கதிரவனுடைய ஒளி பரவுகின்ற அந்த வானத்திலே இந்த ஒளியும் அந்த ஒளியும் கலக்கும். அப்படி கலக்கும். அந்த அந்தணர்கள் எல்லாம் குவித்த கைகளை தலைமேற் கொண்டு தம்மை சூழ்ந்து வரக்கூடிய அந்த அந்தணர்களெல்லாம் மகிழ்ச்சி மீதூர்ந்து காணப்படுகிறாங்க. அந்த குணலை கூத்துன்னு பேர், ஆனந்த கூத்துன்னு சொல்கிறோம், அதில் குணலை கூத்து. அதனால் இதை இட்டு மகிழ்ந்து ஆடி வருகிறார்கள். அங்கே கைமாறு வேண்டா கடப்பாடுடன் உலகை காப்பதற்கு என்றே, அதாவது எந்த விதமான பிரதிபகாரமும் எதிர்பாராது இந்த உலகம் உய்வதற்காகவே அவதாரம் செய்துள்ள அந்த நாயனார் அங்கே எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லி சேக்கரார் சொல்கிறார். சரியா? புவிகை கைமாறின்றி போற்றுவார். எந்த கைமாறும் எதிர்பார்த்து நம்ம இருக்க போகிறதில்லை. அதுதான் அங்கே விஷயம். ஆனால் குணலை அப்படின்னா மகிழ்ச்சி மீதூர்ந்து ஆடக்கூடிய ஒரு வகையான கூத்து, அவ்வளோதான். குணலை ஆட்டம்னா ஒன்றே என்னன்னு நம்ம விசாரிக்க வேண்டியதில்லை. குணலைன்னா மகிழ்ச்சி மீதூரில் ஒரு ஆடல். என்ன மாதிரி ஆடுறான்னு அவனுக்கே தெரியாது, ஆடுவான். ஏன்னா தன் வசம் இழந்து நிற்கிற காரணத்தினால அது குணலை கூத்து அப்படின்ட்டு. மறைமுழங்கின தளங்கின வண்தமிழ் வயரின் குறை நர எண்டன முரண்டன வளை குலக்காலம் முறையும் இயம்பின இயம்பல ஒழித்தன முரச பொறி கரங்கின பிறங்கின பொன் திசை அரவம். மறைகளெல்லாம் அங்கே ஒழிக்கப்பெறுகிறது சொல்கிறாரு, முழங்கி வருகிறது. பழமையுடைய தமிழ் மறைகளும் அங்கே ஒழித்து வருகிறது. அப்படியே ரெண்டு, ஏன்னா இவர் ஏற்கனவே தேவாரங்கள் படித்ததெல்லாம் அங்கே அதையும் படிச்சுட்டு வராங்க. பல்வேறு வகையான ஊது கொம்புகள் அதுவும் ஒழித்து வரக்கூடிய ஒளிகளும் கேட்குது. சங்கு ஒளி அதுவும் கூட்டங்களில் முழங்கிட்டு இருக்குது. அதுபோக எக்காலங்கள் அது ஒரு பக்கம் முழங்குது. பிள்ளையாரினுடைய முறையான மெய் புகழ் அப்படின்னு சொல்லுவோம். மெய்கீர்த்திகளெல்லாம் கூறி கூறி ஒழித்தன அப்படின்னு சொல்கிறார். வளை குளங்கால முறை இயம்பென் ஐயம்பென ஒழித்தன முரசு. அது மட்டும் இல்லை, மற்ற இயக்கங்கள் பல வகை இயக்கங்களும் அங்கே ஒழிக்கின்றது. முரசு பெரிய இயக்கங்கள், முரசு பெரிய பெருசுமாக்கலாம் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. அடியார் தம் போற்றி உரைகளுக்கும் ஒளி அங்கே. இதை தாண்டி அடியார்களும் அவரை போற்றி ஒழிக்கிறாங்க. அந்த ஒளியும் அங்கே இந்த ஒளி எல்லா ஒளியும் கூட மேலாக ஒழிக்குது அப்படிங்கிறாரா. போற்றி கரங்கின பிறங்கின போற்றிசை அரவம். எல்லா ஒளியை விட இந்த ஒளி தான் மிக பெருசாக இருக்குது அப்படின்னு சாமியை தூக்கி போகிறதுனால அதெல்லாம் இல்லையா. பயரின் குறைகள் அப்படின்னாரு சொல்லியில். அது ஊது கொம்புகளில் வந்து நீளமாக இருக்கிறது இருக்குது, கட்டையாக இருக்கிறது இருக்குது. அதனால் அது ரெண்டும், அதனால் வயரின் குறைகள் தான். எந்த நாயும் இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சிறு சிறு துண்டுகளை வச்சு சின்னதாக வச்சுருப்பாங்க, சரிதான். அதனால் குறைகள் அப்படி சொன்னதுனால தான் அது சொல்லுவேன். வயரின் குறைகள், நீலக்கொம்பு சின்ன கொம்பு கட்டை கொம்பு கட்டை எல்லாமே ஊது, எல்லாம் ஒரே வார்த்தைனாலும் நீளங்குது அப்படி இருக்கும். உடைய பிள்ளையார் வருமெல்லை உள்ள பதியோரு புடை இரண்டினும் கொடியோடு பூந்துகில் விதானம் நடை செய்து காபனம் தோரணம் பூக நற்கதலி நிடையும் மாலைகள் நிறை உடம்பிழக்கொடு நிறைத்தார். இப்படி
நாயனார் வரக்கூடிய இடங்களில் எல்லோருமே ஆங்காங்கு அந்தந்த ஊர் உள்ளவங்களெல்லாம் இரு மரங்களும் தோரணம்லாம் கட்டி அழகிய துயில்கள் சேலை துணிகள்லாம் கட்டி நடை காவானம் அப்படின்னாரு. நடை காவானம்னா இன்றைக்கி அதை கொச்சத்தமிழில் பாவாடைன்னு சொல்லுவோம். பாவாடை விரித்தல், அதனால நடந்து போவாங்க. சேலையை விரிச்சு வச்சுருப்பாங்க, அதில் நடந்து போவாங்க. பாவாடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்காங்க. இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுங்களேன், அதுக்கு மட்டும் வச்சுருக்கான், மிச்சம் மறந்து போச்சு. இறந்து போன கூட அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணதற்காக நீர்த்துறையில் போய் நீர் மாலை எடுத்துகிட்டு வருதுன்னு ஒரு பேச்சு. இந்த நீர் மாலை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க கீழே பூமியில் கால் படக்கூடாது. அதனால் சேலை விரித்து வேட்டியை விரித்து அந்த துணியிலே நடந்து வருவாங்க வீடு வரைக்கும். அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருக்கணும். கிராமங்களில் இருக்கும் வாய்ப்பு, கிராமங்களும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இங்கே அது புனிதம் அப்படிங்கிறதுனால இந்த சுவாமிகள் வரக்கூடிய இடங்களெல்லாம் இந்த பாவாடை விரித்து வச்சுருக்காங்க. அதுக்காக தான் துகில் அப்படின்னு சொன்னாங்க. வருடம் பயிலுள்ள இரண்டினம் கொடியோடு துகில் விதானம். துகில் மேலே வச்சுருக்கா, கீழே வச்சுருக்காங்க, விரிச்சுட்டாங்க. நடைக்காவானங்கள் அப்படின்னு பேர். அந்த தோரணங்களை எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. என்னெல்லாம் பாக்கு, வாழை, மாலைகள், இதெல்லாம் எல்லா வகை அணிகளையும் அங்கே கொண்டு வச்சு கட்டி விளக்கோடு தீபமேற்றி பக்கத்தில் நீர் நிறைந்திருக்கக்கூடிய குடங்கள் அது வரிசையாக நிரல்பட வைத்து அந்த நாயனாரை எதிர்கொண்டார்கள். இவர்களெல்லாம் அணைய செய்கையால் எதிர்கொள்ளும் பதிகளானவற்றின் வினை தரும் பவம் தீர்ப்பவர் கோயில்கள் மேவி புனையும் மண்டமில் மொழிந்து அடிபணிந்து போந்து அணைந்தார் பனை நெடுங்கை மாவுரித்தவர் மகிழ் பெரும் பழவூர். பழவூர், பழுவூரா? சரி, பழுவூர். அணைய செய்கையால் எதிர்கொள்ளும் பதிகள் அப்படின்னார். அவ்வகையில் தம்மை எதிர்கொண்ட அந்த திருப்பதிகளிலே வினைவயத்தால் வரக்கூடிய பிறவிகளை முற்றிலும் நீக்கி அருளக்கூடிய இறைவர் பரமேஸ்வரன். அதாங்க அற்புதமா சொல்றார். வினை தரும் பவம் தீர்ப்பவர்னு ஒரு அற்புதமான சொல்ல வைக்கிறார். வினை தரும் பவம் எது? பிறவி. அந்த பிறவியை நீக்கக்கூடிய தலைவன் இருக்கக்கூடிய கோயில்கள். சரியா? அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று வளமை கொண்ட தமிழ் பதிகங்களை எல்லாம் இங்கே முறையாக பாடி இறைவனுடைய திருவடிகளை வணங்கி சென்று பனை போன்று பனை நெடுங்கை மா உரித்தவர் அப்படின்னா, பனை போன்று நீண்ட கைகளை உடைய யானையை உரித்த சிவபெருமான். என்ன யானையை உரிச்சது இவ்வளோ பெரிய சாதனையா என்ன? அதை மாறி சொல்லக்கூடாது. நானும் தோலை உரிப்பேன், ஆனால் யானை தோலை உரிக்க முடியாது. அதுதான் விசேஷம். என்ன தெரியுமா? யானையினுடைய தோல் உரிச்சா அது மீனினுடைய செதில் மாதிரி தனித்தனியாக வந்துடும், உரிக்க முடியாது. ஆனால் பரமேஸ்வரன் மட்டும் தான் உரிக்க முடியும். அதுதான் சரி, அது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சுக்கணும். தகவல் ஒன்று சொல்கிறாங்க சயின்டிஃபிக்கலாக. யானை அப்படிங்கிறது திமிங்கலத்திலிருந்து வந்தது. அது ஒரு காலத்தில் நீர்வாழ் இனமாக தான் இருந்தது. யானை அப்படிங்கிறது திமிங்கல வகைரால தான் அவங்க வச்சுருக்காங்க சார். அது தெரியல, எனக்கு இருக்கலாம், மேபி. மகிழ்ச்சி. அதனால் இங்கே யானையை உரித்த பரமேஸ்வரன் யானையை ஏன் உரிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ சாமி உரிக்க முடியும், உரிச்சார். அதனால் யானை நீண்ட கைகளை உடைய யானை. அதனால தான் அந்த பனை கை அப்படிங்கிறது பனைமரம் மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த தும்பிக்கை பார்த்தா பனைமரம் தான் இருக்கும் பார்க்குறது. அதனால் அற்புதமாக பனை நெடுங்கை மா உரித்தவர் மகிழ் பெரும் பழவூர். அங்கே நீண்ட கைகளுடைய யானை ஒருத்தன் சிவபெருமான் வீட்டிருக்கக்கூடிய இடம் எது? பழுவூர் என்கின்ற ஒரு அற்புதமான பதிகம். அந்த பதியை பிள்ளையார் இந்த கோயில் தான் இப்போ ரொம்ப சீதளமாக இருக்குது சாமி. பழுவூரா? பழுவூர் சாமி. சுவாமி அங்கே சீதளம் அது அதிகமாகிடுச்சு. சரி, இப்போ அந்த பழுவூருக்கும் நெல்வாய் அரைத்துறைக்கும் உள்ள இடையில என்னென்ன ஆலயங்கள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது செய்யுள்ள வரல.
அதனால் என்னென்ன பதிகங்கள் படித்தாங்கிறதும் நமக்கு இல்லாமலும் போச்சு, தெரியாமல் போச்சு. அங்கனைந்து இளம்பிறை அணிந்த சென்னையார் பொங்கலில் கோபுரந்தொழுது புக்க பின் துங்க நீர் விமானத்தை சூழ்ந்து வந்து முன் பங்கையச்சேவடி பணிந்து பாடுவோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் அற்புதமாக கோபுரத்தை வணங்கி கோயிலில் புகுந்து முறையாக வணங்கி அதுக்கப்புறம் தான் உள்ளாரே வராதுங்கிறது ஒவ்வொரு இடமா சொல்கிறார். எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு மண்டையில் ஏறாதுன்னு வச்சுக்கேன். அங்கு இறைவர் சென்று பிறைச்சந்திரனை சூழிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை திருச்சடாபாரத்துடைய அந்த இறைவனுடைய பெருகும் அழகுடைய திருக்கோபுரத்தை வணங்கி அப்புறம் அதில் கோயிலுக்குள் புகுந்து பின்பு பெரிய விமானத்தை தாங்கியிருக்கக்கூடிய அந்த கற்பகரத்தை அதை சூழ்ந்து வலம் வந்து அதுக்கப்புறம் முன்னால் வணங்கி தாமரை போன்ற திருவடியை அவர் தொழுது என்ன பண்ணார்? எழுந்தார் இல்லை, தொழுது பணிந்து பாடினார். சரிதான்? என்ன ஏன் பாடணும்? சரி, துங்கனில் விமானத்தை சூழ்ந்து வந்தவன் பங்கிய சேவடி பணிந்து பாடுவார். அது காலம் வரும்போது சொல்றேன். மண்ணில் ஒளி குளமலையர் தான் தொழுது தென்னில் சீர்பணிகள் செய்து ஏத்தும் தன்மையில் நன்னிய வகை சிறப்பித்து நாதரை பண்ணினில் திகழ் திருப்பதிகம் பாடினார். இந்த நில உலகத்திலே சிறந்து விளங்கக்கூடிய அந்தணர் குலத்திலே வந்த மலையாளர்கள் தொழுது எண்ணற்ற பல சிறந்த பணிகளையெல்லாம் போற்றி வரக்கூடிய பான்மையை இங்கே சிறப்பித்து, புரியுங்களா? அதை அந்த பதிகத்துக்குள்ளாக சிறப்பித்து இறைவரை போற்றி பன்னிசையால் விளங்கும் திருப்பதிகத்தை அங்கே பாடினார். சரிங்களா? முத்தன்மிகு மூவிலை நல் அப்படிங்கிற ஒரு அற்புதம் பதிகை சொல்லியிருக்காரு. 4, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்லாம் அந்த மலையாளர்களுடைய வழிபட்டமை என்படி வழிபட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த சிறப்பிச்சு கூறப்பட்டிருக்கு. அதெல்லாம் அங்கே போய் பார்க்கலாம். சரிதா? அதனால் கடைசியில் திருக்கடைக்காப்பில் கூட அதனுடைய பணி மொத்தமாக திருக்கடைக்காப்பில் பணி தொகுத்து சொல்லி அதுவும் ஒரு 2 பாடலும் வச்சுருக்காரு. நம்ம பாருங்கள், நம்ம அந்த தேவாரத்தை படிக்கணும். திருப்பழுவூர் வழியத்தை சொல்லி பார்க்கலாம். பாவின இசை வழி பாடி அங்கன் அறியா வரும் தொழுது உடனேத்த எய்தினார் மூவழகு உய்ய நஞ்சுண்ட மூர்த்தியார் மேவிய பெரும் திருவிஜயமங்கைன்னு ஒரு பதி. இந்த பதியத்தை இசை வழியே பாடி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாடி அங்கு நின்று சென்று யாவர்களும் உடன்கூட மறுபடியும் வணங்குமாறு செய்து மூவுலகங்களும் அழியாமை நிலைபெறும் பொருட்டாக அதல விதல பாதாள தசாதால எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். பாதாள இருந்தாலும் மூவுலகம்னாரு. கீழுலகம் மேலுலகம் முதல்ல எது அழியும் அப்படின்னா கீழே உலகம் தான் அழியும். அதில் விதல சாதாள பாதாள சராதலை அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு போயிருக்கு. ஏன்னா அந்த விஷம் வேகமாக இருக்குது. இருந்தாலும் மண்ணுலகங்களும் அழியாமை பொருட்டும் பாதாள உலகங்கள் அழியாமை பொருட்டும் மேலுலகத்து தேவர்கள் அழியாமை பொருட்டும் செஞ்சார். அதனால் மூவுலகு உய்ய நஞ்சுண்ட மூர்த்தியார். ஏன் சாப்பிட்டாரு அப்படிங்கிறது மூவுலகங்களும் அழிஞ்சு வரக்கூடாதுன்னு சாப்பிட்டார். உய்ய நஞ்சை உண்டருடைய அந்த இறைவர் விரும்பி எழுந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா திரு விஜயமங்கை என்கின்ற ஒரு அற்புதமான, அது பெரிய திருமங்கையினர், பெரிய திரு விஜயமங்கையினர் தெரியல இல்லையா? அது ஒரு மேவிய பெரும் திரு விஜயமங்கையனில் அந்த பதியை போய் சேர்ந்தார். அந்தனர் விஜயமங்கையனில் அந்த அங்கனர் தந்தனி ஆலயம் சூழ்ந்து தாழ்ந்து முன் வந்தனை செய்து கோதனத்தை மன்னிய செந்தமிழ் மாலையில் சிறப்பித்து ஏத்தினார். ஏன்னா மருதுமார் சூழமைன்னு ஒரு அற்புதமான பதியம் அது. சரியா? அந்த பதியம் தான் அங்கே படித்தாங்க சுவாமி. காந்தார பஞ்சமத்தில் வரும் அற்புதமாக.
அங்கே கோதனம் வழிபட குளவு நான்மறையோர் வேதி தொழுது எழு விஜயமங்கையே. மறையவர் வாழ்கின்ற அந்த விஜயமங்கையிலே, விஜயமங்கை என்கின்ற அந்த திருப்பதியிலே சிவபெருமான் ஒப்பற்று இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலை வளமாக வந்து வணங்கி திருமுன் வணங்கி நின்று அங்கு பசுக்கள் எல்லாம் வழிபட்ட தலம் அது. ஆகையினாலே பசுக்கள் வழிபட்ட செயலை அந்த திருப்பதி செந்தமிழ் பதிகத்திலே வைத்து சிறப்பித்து போற்றி எங்கே வழிபாடு செய்து அருளினார், சிறப்பித்து ஏற்றினார் அப்படின்னார். சரிங்களா? ஆனால் கோதனம்னா பசுக்களாகிய செல்வம். சரிங்களா? அப்படின்னு அவர் தெரியும். அதனால் ஆசிரியர் அற்புதமாக சொல்கிறார். விஜயமங்கையனிடம் அகன்று மெய்த்தால் அசைவில் வைகாவினில் அணைந்து பாடி போந்து இசைவலர் ஞான சம்பந்தர் எய்தினார் திசையுடைய ஆடையார் திருப்புறம் புயம். விஜயமங்கையில இருந்து அந்த பதியிலிருந்து என்ன பண்ணார், இங்கேருந்து கிளம்பி நீங்கி சென்று திருவைகாவூர்னு ஒரு பக்கம். ஒரு திருவைகாவூர்லாம் அற்புதமான ஸ்தலம் தான். இறைவனுடைய திருவடி என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த திருவைகாவூர்னார். சரிங்களா? வைகாவூர் சேர்ந்தார். அங்கே இருந்து திருப்பதியம் எல்லாம் அந்த பரமேஸ்வரனுக்கு சாத்தி மகிழ்ந்து அப்பதியிலிருந்தும் சென்று நாளும் இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் ஞானசம்பந்தர், இசைவளர் ஞானசம்பந்தர் சுந்தரம் சாமிகள் படிப்பாங்க. அற்புதமாக எங்கே அப்படின்னா சீர்காழி பக்கத்தில் அந்த தாளம் குற்றாலம் கொடுத்தாங்க. அந்த பதியன்னா திருக்கோலக்கா. அங்கே போய் நின்று படிக்கும்போது அற்புதமான பதியம். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் இன்று. அந்த செயலையெல்லாம் சுந்தரமசாமி அங்கே எடுத்து காட்டுறார். ஞான சம்பந்தர் எவ்வளோ பதிகங்களை ஏற்றினாங்க, திருநாகர் சாமி எவ்வளோ பதிகங்கள் ஏற்றினாங்கிறதெல்லாம் சுந்தரமசாமியோட திருவாக்காக தான் நமக்கு தெரிய வருது. தெரியாது. அதனால் அப்பேற்பட்ட அந்த இசை வளர்க்கக்கூடிய இசையால் இருக்கக்கூடிய சுவாமியை என்ன செய்கிறார். அது போல நாளும் இன்னிசையால் ஒவ்வொரு நாளும் பதிகம் இல்லாமல் அவர் படிச்சுக்கிட்டே இருக்காங்கிறத யார் சொல்கிறாரு? சுந்தரம் சாமி. சரியா? அதை தான் இங்கேயும் சேக்கலார் பெருமான் என்ன சொல்கிறாரு? அணைந்து பாடி போந்து இசை வளரும் ஞான சம்பந்தர் அப்படின்னு ஒரு அடி வைக்கிறார். அதனால் அது இதுதான். நாளும் இன்னிசையினால தமிழ் வளர்க்கக்கூடிய அந்த ஞான சம்பந்தர் திசையுடைய ஆடையர் திருப்புறம்பயன்னார். திசைகளை ஆடையாக உடையவர். திசைகளை ஆடையாக உடையவர்னா திசைகளையே ஆடையாக இருக்கிறார். அவ்வளோ பெரியவர். அதனால் அவங்க யாரும் ஆடை வச்சுலாம் அணிய முடியாது. இல்லை, அவ்வளோ பெரிய வியாபகத்தன்மை உடையவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அவர் என்ன பண்ணார்? திருப்புறம்பயம் சேர்ந்தார். ஏன்னா திருவைகாவூரில் படியாக பதிகம் இருக்குது. அதையும் ஒரு தடவை முடிஞ்சால் பாருங்கள். சாதாரி பண்ணில் தான் அமைஞ்சிருக்கும். பாருங்கள், சும்மா ஒரு தடவை புரட்டி பாருங்கள். நீங்கள் படிக்கலாம் வேண்டாம், புரட்டி பாருங்கள். அற்புதமான பாருங்கள். புறம்பயத்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திருப்புறம்பயம் வந்தாச்சு. திருப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, பார்த்தா தெரியும். சுவாமி மேலே இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. புறம்பயத்து இறைவரை வணங்கி போற்றி செய்து அறம்புரி நீர்மையில் பதிக செந்தமிழ் நிரம்பையில் இசையுடன் பாடி நீடிய அறந்தரு கொள்கையார் அமர்ந்து மேவினாறு. மரம் பய மலைந்தவர் அப்படிங்கிறது தான் அந்த பதியத்தோட தலைப்பு. அதை சுவாமி சர்வதமாக வச்சு வைக்கிறார். சரிங்களா? எப்படி திரும்புறம்பயத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை வணங்கி போற்றக்கூடிய பண் இயல் திறன் அற்புதமாக. என்ன பண்ணு? இந்தள பண்ணு. இந்தளம் அவ்வளோவா அற்புதம். இந்தோளம் இல்லை, இந்தளம். இந்தளம் வேற, இந்தோளம். இந்தோளம்ங்கிறது கர்நாடிக் இசையில் வரக்கூடிய இந்தோளம். இது இந்தளம்ங்கிறது தமிழ் பண். சரியா? அதுக்கப்புறம் புறநீர்மையில் அப்படி பன்னியல் திறம் பொருந்து அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது.
அதையும் நம்ம படிக்கலாம். செந்தமிழை வணங்கக்கூடிய மிக இசையோடு பாடி நீடித்திருக்கக்கூடிய நீடிய பெருமையாக உள்ள அறத்தை உதவக்கூடிய கொள்கையராக இருக்கக்கூடிய அந்த அங்கு விருப்போடு எழுந்தருளி இருந்தார். சரியா? என்ன நீடிய அறமாவது என்ன? நீடிய அறம் எது? நல்லா தெரிஞ்சுக்கணும். சைவனாக உள்ளது. நீடிய அறம் என்பது நீடித்திருக்கக்கூடிய அறம், நிலை பெற்ற அறம் தான். நீடிய அறம் 10 பேருக்கு அன்னதானம் பண்ணேன் உதாரணத்துக்கு, அது நல்லதா கெட்டதா? நல்லது தான். ஆனால் அது நீடித்த அறம் இல்லை. ஏன் தெரியுமா? நீ ஒரு தடவை சாப்பிட்டேன்னா உனக்கு 4-5 மணி நேரம் கழித்து தான் மறுபடியும் உனக்கு சாப்பாடு போட முடியும். அது நீடித்தரம்னு சொல்ல முடியாது. அதுக்கு கேப் விழுந்துருச்சு. அப்போ நீடித்தரம் இறைவன் மீது முழுமையான அன்பு வைத்தல் தான். அது மட்டும் எப்போதும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நீடித்த அறம் என்னென்னா, சுவாமிகள் இங்கே என்ன சொல்கிறாங்க? நீடித்த அறமாவது உயிர் பெறுவதற்குரிய நிலையான பயனை எது? முக்தி, வீட்டுலகம். அந்த அதை பெறுவதற்குள்ள அறம், அறத்தை கொடுப்பது. அதை நீடிய அறம். ஏன்னா கங்கை காசி ரகசியத்தில் காசி ரகசியம், காசி காண்டம். காசி காண்டத்தில் ஒரு மாதிரியும் காசி ரகசியத்தில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா, அங்கே இறந்தவர்களுக்கு முக்தி அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். எவனாலும் முக்தி கிடச்சிருமா என்ன? முக்தி கிடைக்கணும். ஏன்னா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். இறந்தவர்களுக்கு அங்கேயே முக்தி. அதனால் பக்கத்து ஊரில் இறந்தவங்களெல்லாம் கொண்டு போய் இந்த கங்கை கரையில் தான் வச்சு எரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாஸ்திரம் என்ன, அந்த புராணம் என்ன சொல்லுது? காசி ரகசியத்தில் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அம்மை மடியிலே அந்த ஆன்மாவை கிடத்தி அவருடைய காதில் பரமேஸ்வரனுடைய ஓங்கார மந்திரத்தை அங்கே உபதேசம் பண்ணுவாங்க. விடைகளெல்லாம் நீங்கள் அவனுக்கு முக்தி பேர் கிடைக்கும். இது காசி ரகசியம், காசி காண்டம். காசி ரகசியத்தில் ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதா ஒரு சிலர் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ராம மந்திரம் என்பது என்ன? உமையும் சுவாமியும் சேர்ந்திருப்பதுக்கு பேர் தான் அந்த மந்திரம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் புதுசாக ராமனுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணி என்ன கிழிக்க போகலாம்? ஒன்றும் நடக்க. சிவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த நாமத்தை அம்பாள் உபதேசம் பண்ண அவனுக்கு மோட்சகதி கிடைக்கும். சரி, இப்போ ஒரு சின்ன அவன் கிடச்சிரும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லையே. ஒரு சின்ன கதை, இந்த கதையோடு அந்த கதையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஊருக்கா மாதிரி தொட்டு விடுவோம். நடந்தெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு கதை, அதான் சொன்ன கதைன்னு சொல்லிட்டேன். காசியில் இந்த மாதிரி இறந்தவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்குது, அது எப்படி சாத்தியமாகும்னு அம்மை அப்பனிடத்துல வினவை கேட்குறாங்க. என்ன இந்த மாதிரி எல்லாருக்கும் முக்தி கிடைக்குமா? எல்லாம் கொலை பண்ண பண்ணோம், அவனுக்கும் முக்தி தானா? அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ பாவம் பண்ணவனும் பாவம் இல்லாதவனும் இங்கே வந்து சேர்ந்தால் முக்தி ஆயிடுமா? அது தப்பாக போயிடாதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாத, அதை நம்ம செஞ்சே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி வரலாம். நல்ல வயதான ரூபத்தில் இறங்கி வந்து உட்காந்து, நான் ஆற்றுல அடிச்சுட்டு போக போகிறேன், நீ என்ன காப்பாற்றுறதாக நீ கற்று. எப்படி கற்றணும்? கூயமகன் கதையை காப்பாற்றன்னு சொல்லு. யாராவது காப்பாற்ற வந்தா பாவம் செய்யாதவர்கள் மட்டும்தான் என் புருஷனை காப்பாற்றணும், ஒரு கண்டிஷன் மட்டும் போடு அப்படின்ற. சரின்னு சொல்லிட்டு ஆற்றுல அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கார் கிழவர். இந்த கிழவி என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க, ஐயோ என்ன புருஷனை காப்பாற்றுங்க. எல்லாரும், ஐயா நீங்கள் காப்பாற்றுறதெல்லாம் நினைக்கிறேன், நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் என் புருஷனை காப்பாற்றணும்னா அவன் நின்ட்டான், எல்லாம் நின்ட்டாலும். அதில் ஒரு முரட்டு பையன் என்ன பண்ணான், அவன் வந்து போனான், அவன் உள்ளே வந்து நான் போய், அப்போ அவனையும் நிப்பாட்டி, இல்லை பரவாயில்லைங்க நான் போய் காப்பாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் என்ன செய்வோம், போய் காப்பாற்றிட்டு கொண்டு வந்துடுவோம். இப்போ நீ மட்டும் ஏன் துணிஞ்சு வேணா சொன்னதை கடைப்பிடிக்கலன்னு சொன்னால், இல்லை கங்கையில் குளித்தா பாவம் தீரும்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்லுதான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கானா, நான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் என் பாவம் தீர்ந்துருச்சே கங்கையில் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ இருவரும் மறைஞ்சி எல்லாரும் அழுது மட்டும் கிளம்பிட்டாங்கன்னு ஒரு கதை. அப்போது நாம் யாரும் உய்து பெறும் பொருட்டு அந்த கங்கையை வணங்கலை, அதுதான் உண்மை இல்லையா. காசி மட்டும் மூர்த்தி விசேஷம், தலம் விசேஷம், தீர்த்தமும் விசேஷம், மூணும்
அங்கே இருக்கிறதுனால தான் அங்கே காசி என்பது இன்றைக்கும் சிறந்து விளங்குது. சரி, அன்னைக்கு உள்ள எப்படி இருக்கோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் காசி இருக்குது. அதில் மாற்றமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கல்லுகளும் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான். ஆனால் அதே இல்லையா, அதனுடைய சிறப்புகளும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதனால் காசி என்பதில் போனால் நிச்சயமாக என்ன செய்யும், பாவங்கள் தொலையும், முதல்ல கருமம் தீரும். அப்போ நல்லா இப்போ உண்மை கதைக்கு வரும். இப்போ முக்தி கிடைக்குமா கிடைக்காது, இங்கே கதையெல்லாம் சொல்லிட்டு விடுங்க. இப்போ நிஜமாவே பாவம் செய்தவர்கள் காசியில் போய் தரிசனம் பண்ணி கங்கையில் மூழ்கினாலும் நமக்கு மோட்சகதி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் சார். எப்படி கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுதான் பயன் இல்லையா? கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? சுவாமி என்ன செய்வாங்க, பாவத்தை எல்லாம் கங்கையில் குளிச்சதன் காரணமாக குறைச்சி, பாவத்தை குறைச்சி அவருக்கு ஒரு அற்புதமான சைவ பிறப்பில் இடுவார். பிறப்பை கொடுப்பார். சைவ பிறப்பில் அவன் என்ன செய்வான், ஒழுங்கா நீட் தேர்வில் பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணிட்டான்னா மோட்சத்தை கிடைச்சிடும், இல்லைன்னா மறுபடியும் கிளம்பிடுவோம். ஆக கங்கையில் போய் நாம் பண்ணின பாவங்கள் போகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு அற்புதமான சைவ பிறவியை கொடுப்பார். அந்த பிறவியில் நம்ம முழுமையாக சுவாமியை உணர்ந்து பரமேஸ்வரன் திருவடி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நமக்கு கொடுப்பாருங்கிறது திண்ணம். இதுதான் சாஸ்திர நோக்கு. புராண நோக்கில் அப்படி போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சாஸ்திர நோக்கில் அப்போ அவன் பண்ண வினைகளை என்ன ஆகும், அவன் அனுபவிச்சு தான் இருக்கும். அதனால் கொஞ்ச காலத்துக்கு அதை வினைக்கு ஒரு நல்ல அற்புதமான சைவ பிறப்பை போட்டு வைப்பாருங்கிறது தான் தெரியும். சரியா? அப்படி தெரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே எதுக்கு சொல்ல வந்தேங்கிறதே நான் மறந்து போய் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அறம், நீடிய அறம், அதுதானே வந்தோம் இல்லையா? நீடிய அறம், அந்த சைவ பிறப்பு. அது சைவத்தில் நுழைச்சி அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் அழிச்சுவார். அற்புதமான வீடை அழித்து அருளுவார். அதனால் சிவம்பெருக்கும் பிள்ளையார் என்றதும் இது பற்றி தான் அங்கே வந்துச்சு. அதனால் வரத்தை கூற வந்தவரே யார்? விஞ்ஞான சம்பந்தம். அப்போ அறத்தை கூற தான் வந்தார் அவர். எல்லா அறத்தையும் கூற வந்திருக்காருங்கிறது தெளிவு. அத்திருப்பதி பணிந்து அகன்று போய் அனல் கைத்தலத்தவர் பதிபிறவும் கைத்தொழு முத்தமிழ் விரகரா முதல்வர் நன்னினார் செய்தலை பணிந்து பணில் அமுத்து எனும் ஈனும் செய்ஞலூர். அது ஒரு அற்புதமான பதி. செய்ஞலூர். ஆமாம், திருப்புறம்பயம் என்கின்ற அந்த பதியை பணிஞ்சு சென்று தீய ஏந்திய கையுடையவன் பரமேஸ்வரன் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய திருப்பதிகள் பலவற்றையும் தரிசனம் செய்து வணங்கி முத்தமிழ் விரகர் என்கின்ற விரகர்னா வல்லவர்னு அர்த்தம். முத்தமிழ் விரகர்னா முத்தமிழிலே வல்லவர் என்ற அர்த்தம். இன்னைக்கு யாரெல்லாமோ முத்தமிழ் வல்லவராக இருக்கக்கூடிய அந்த திருஞானசம்பந்த சுவாமிகள் வயல்களிலே சங்குகளே முத்துக்களை ஈணுவதற்கு இடமாக இருக்கக்கூடியது எது? அந்த ஊர், ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் பேர் திரு செய்ஞலூர் என்கின்ற அந்த பதியை வந்து அடைந்தார். பரவாயில்ல. பதிபிறவும் கைத்தொழுது என்பதனால அந்த பதிகள் திருவயலூர், திருந்தேவங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருந்தேவங்குடி, இதெல்லாம் பக்கத்தில் திருவிசலூர் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் தரிசனம் பண்ணாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஏன் தேவனகுடியில் எதுவும் பதிகங்கள் இருக்கு அது கிடச்சிருக்கு நமக்கு. ஆனால் அவற்றுடைய பதியங்கள் எல்லாம் இன்று சுட்டி காட்டுறாங்க இருக்குது. அதனால் பாடல்கள் இருக்கிறதுனால அந்த வழியாக வந்தாங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஆமாம், இருக்குது. அந்த பதிகள் அருளமையே அந்த சேக்கலார் சுவாமிகள் குறித்து போற்றப்படுகிறதுன்னு கூட சொல்லலாம். சரி, விடுங்க. அதனால் இந்த திருப்பதிகளை பின்வரும் அந்த 2 இடங்கள்லையும் நாம் பார்க்கலாம். எப்படின்னா, திருமலி புகழி மண் சேர செய்ஞலூர் அருமறை அபர்வதி அலங்கரித்து முன் பெருமறையோடு முழவு ஒளி பிறங்கவே வருமுறை எதிர்கொள்ள வந்து முந்தினாறு. திடீர்னு சின்னதாக போச்சு, அதனால் படிக்க முடியாது. சரி. திருமுகழி மண் சேர செய்ஞலூர் அருமறை செல்வம் மிக்கு இருக்கக்கூடிய சீர்காழி பதியினுடைய தலைவர் யார்? திருஞான சம்பந்த சுவாமிகள்.
இங்கனம் எழுந்தருளி திருச்செய்நூலில் வாழ்கின்ற அந்தணர்களெல்லாம் நிறைய வாழ்கின்ற அந்தணர்கள் தம் பதியை அணி செய்து என்ன பண்ணாங்க, இவர் வரவேற்கிறதுக்காக அந்த ஊரெல்லாம் முறையாக அலங்கரித்து மறைமுழக்கத்தோடு மங்கள முழவுகளும் சேர்ந்து ஒலிகளும் விளங்கும்படியாக முறைமை வழுவாது அதான் அந்த பெருமறையோடு முழமொழி பிறங்கவே வருமுறை கொஞ்சம் கூட பிறங்காவே அப்படின்னா அந்த முறை வழுவாது பிறங்கவே வருமுறை எதிர்கொள்ள வந்து முந்தினர். எதிர்கொள்ளும் பொருட்டு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஞான சம்பந்தரும் நாயனார் சடை தூணரும் தொடையில் முன் சூட்டும் பிள்ளையார் பான்மையில் வரும்பதி என்று நித்தில யானமுன் இழிந்து எதிர் இறஞ்சி எழுதினார். அந்த ஞானசம்பந்த சுவாமிகளும் இறைவர் தம் சடையிலே சாத்திய தூய நரிய கொன்றை, அது அற்புதமான மலர் மாலையை முன்னர் தம் தலையிலே சூட்டி பெறும் பேருடைய சண்டிகேஸ்வர நாயனார் அங்கே அவதாரம் பண்ண திருச்செங்கல். அதுதான் விசேஷம். அதனால எளிமையும் ஏமாப்புடைத்துன்னு சொன்னார் எங்கள் திருவள்ளுவர். அதுபோல் இங்கேயும் நல்குணர்வோடு வந்து தோன்றிய திருப்பதி இது அப்படின்னு நீ மனத்துக்குள்ளே வந்த உடனேயே முத்துமகள்லேருந்து ஃபஸ்ட்டு இறங்கிட்டார். உடனே இறங்கினார். அதனால் அந்த பதியை வணங்கி ஊரையே வணங்கி உள்ள வர்றார். இது வேறுபட்ட ஊர் சார். ஆமாம், இல்லையா தெரிஞ்சவன் சண்டிகேஸ்வர நாயனார் அவதாரம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். பார்த்துட்டோம். சரி, பார்த்தா மறந்து போச்சு. நம்மளாம் மறக்கிறது ஒரு இயல்பு, சாதாரண விஷயம் தான். அந்த பதியை வணங்கி அதுக்கப்புறம் ஊரில் இருப்போம். இவ்வளோ நாள் என்ன அருமை, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அன்பு பரமேஸ்வரனிடத்தில் எந்த அன்பு வச்சுருக்காங்களோ அதே அன்பு அடியவர்கள் பாலும் வைத்திருக்கின்றார் என்று. அடியார்னா உத்தராட்சி முதி போட்டவங்களாம் அடியார் கிடையாது. அப்படின்னா ஒவ்வொரு ஊரும் வணங்கிட்டே வந்துருக்கணும்ல. ஆனால் இங்கே அந்த ஊரையே முதல்ல வணங்கி வந்து மாமறையாளர் வன்புகழி பிள்ளையார் தாம் எழுந்து அருளி இடந்தங்கள் பிள்ளையார் காமரும் பதியில் வந்து அருள கண்டலராம் மகிழ்வுடன் பணிந்து ஆடி ஆர்த்தனர். பெருமை மிக்க இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களை எல்லாம், ஏன்னா சண்டிகேஸ்வர நாயனோட அப்பாவும் வந்து மறைமுதியவன் சொல்லுவார் அங்கே. இதுதான் அது அற்புதமான. அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லை, இவர் காலை வெட்டியும் அந்த ஆமாம் காலை வெட்டினோடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய சிவ அபராதம் அங்கேயே நீங்குச்சு. அதனால் அவரும் கைலாயத்துக்கு தான் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறது அந்த வரலாறுலாம் வரும். அப்போ அப்பேற்பட்ட திருப்பதி, அதனால் அதை வணங்கி வரக்கூடிய நேரத்தில் அங்கே அந்தணர்கள் பெரும் அந்தணர், அதனால் அந்தணர்களை சிறப்பிக்கிறார். வேற ஒன்றும் இல்லை, மிகுந்த பெருமை மிகுந்து இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் பொருள் கொடை கொடுத்தா அவனுக்கு பெருசாக சொல்லுவான் வள்ளல் அப்படின்னு பேர் வைப்பான். ஆனால் இவர் அருள் கொடையை கொடுத்துருவார். யார்? ஞானசம்பந்த நாயனார். ஆனால் அருள் கொடை வல்லவராக இருக்கக்கூடிய சீர்காழி பிள்ளையாருடைய அங்கனம் எழுந்தருளி வர தங்களின் சண்டிகேஸ்வர பிள்ளையாரே தம்முடைய அழகிய தம்பதிகளில் மீண்டும் எழுந்துட்டு வராங்க போல இருக்குன்னு நினச்சி அற்புதம் இல்லையா? அவர்களெல்லாம் அப்போ ஒவ்வொரு நேரமும் அதை நினச்சிக்கிட்டே இருக்க. காமரும் பதியில் வந்தருள கண்டன தங்கள் பிள்ளையார் காமருன்னார். யார்? சண்டிகேஸ்வர நாயனார் மறுபடியும் அந்த ஊருக்கு வராரு போல இருக்குன்னு சொல்லி அற்புதமாக அங்கே வணங்கி என்ன பண்ணார்? ஆடினார்கள், பாடினார்கள். அதெல்லாம் அங்கே நடக்குது. தங்களை சண்டிகேஸ்வர பிள்ளையாரே அந்த பதியில் வந்துட்டோம்னு நினச்சி வர கண்டது போன்ற அந்த மகிழ்வோடு வணங்குறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, மகிழ்ச்சியோடு போயிறாங்க. எல்லோரும் அவர்களை அவர் எதிர்கொண்டனர். கழித்தனர் புண்ணிய கரகவாச நீர்தளித்தனர். பொறிகளும் மலரும் சிந்தினர். துளித்தனர் கண்மலை சுருதி ஆயிரம் அளித்தவர் கோயிலுள் அவர் முன்பு எழுதினார். அவ்வூர் இப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து புண்ணிய குடத்திலே இருக்கக்கூடிய அந்த மனம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீரையெல்லாம் தெளித்து எங்கும் பொறிகளையும் மலர்களையெல்லாம் தூக்கி சொரிந்தார்கள். எது போலன்னா ஆனந்த கண்ணீர் இந்த சிறு சொரியுது, அதுபோல் பொறிகளையும் ஆனால் கண்ணீர்
மலரும் சிந்தினார்கள், தெளித்தனர் பொறிகளும் மலரும் சிந்தினார்கள், துளித்தனர் கண்மலை சுருதினார். கண்மலை சுழித்தனர், துளித்தனர் கண்மலை. சுருதி 1000 அளித்தவர். என்னப்பா சுருதி? சுருதினா என்ன? மறை. மறைகள் 1000 மறைகளை அளித்தவர் கோயினுள் அவர் முன்பு எழுதினார். நான் மறைன்னு சொல்லிங்க, இப்போ இன்னும் 1000னா ஆமாம், 1000 மறைகளை அவர் அருள் செய்தது தான். நமக்கு இன்னைக்கு தேவை என்னவோ அதை மட்டும் வியாசர் என்கின்ற திருமாலை கொண்டு, திருமாலுடைய அவதாரம் வியாசர், அதான் தெரிஞ்சுக்கணும். அந்த 25 அவதாரத்தில் அது ஒன்று வியாசர். இந்த வியாசர் தொகுக்கப்பட்டு 4ஆக வகுத்து கொடுத்தார். வேத வியாசர், அதனால தான் வேதத்தை வகுத்து கொடுத்தார். இது மட்டும் உங்களுக்கு போகிறோம். அப்போ 1000 இருந்திருக்கு, நமக்கு இப்போ இது போகிறோம்னு வகுத்து கொடுத்தார். அது இறைவனுடைய கருணையினால் அது செய்யப்பட்டது. இருந்தாலும் சுருதி 1000 அளித்தவர் கோயிலுள் முன்பு எழுதி வணங்கினாங்க. பிள்ளையார் முன் சென்றனர் என்று இப்போ வணங்கி கொண்டு இருக்கட்டும், அப்புறமா வெளியே கூப்பிட்டு வருவோம் நாளைக்கு. தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோங்க. நம பார்வதி பதையே சிவசிதம்பரம் கார்த்திகை நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியோம் வள்ளி ஏகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோம் திருச்சிற்றம்பலம்.